வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கின்ற நீ இதுவரை நடந்த அனைத்தையும் ஒருமுறை யோசித்துப்பார். எவற்றை அடைந்தாய், எவற்றை இழந்தாய், அடைந்தவை இழந்தவை இப்போது எங்கே? அடையவும் இழக்கவும் காரணமாக இருந்தவை யாவை? காரணமானவர்கள் என்ன ஆனார்கள்? உன்னை பெற்றோர் வழி நடத்தியவர்கள், உன் மீது பாசம் காட்டியவர்கள் அனைவரும் கால வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டார்கள். உன்னுடைய இளமையும் வாலிபமும் கூட முடிந்து போனது. நடுத்தர வயதும் கரைந்து இனி முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய். அவ்வாறானால் அந்த பழைய தோற்றங்கள் எங்கே? உனது பலமும் கம்பீர நடையும் எங்கே போயின? இனி அவற்றை திரும்ப கொண்டு வரும் வழிகள் உள்ளனவா? உனது வாழ்க்கையில் எது உன்னால் நடந்து முடிந்தது? எது உன் விருப்பத்தை பூர்த்தி செய்தது? ஏன் உன்னால் விருப்பம் பூர்த்தியாகவில்லை? ஏன் பிறரை போல நீயும் நிம்மதியாக வாழ முடியவில்லை? இந்த துன்பங்கள் எங்கே துவங்கின? ஏன் இவ்வாறு நடந்தது? இதுவரை நீ அடைந்ததில் உன்னை பின்தொடரப் போவது எது? இப்படி ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்ற உண்மை தெரிய வரும். சம்பாதித்த காலத்தில் இருந்த தெம்பு அதை அனுபவிக்கும் காலத்தில் இருப்பதில்லை. சம்பாதித்ததை வேறு யாரோதான் அனுபவிக்கிறார்கள். ஒன்றை பெறும்போது இருந்த அதிகாரம் இன்று அதை அனுபவிக்க வேண்டிய நாளில் இருப்பதில்லை. இதுதான் உலகம். முதலாவது, உனது உடம்பு எதிரியாக மாறிவிட்டது. அடுத்து, உனக்கு இருந்த அதிகாரங்கள், சக்தி எல்லாம் போய்விட்டன. பழையவை கழிந்த பிறகு புதியவற்றோடு போட்டி போடுகின்ற தெம்பு உன்னிடமில்லை. உன் பிள்ளைகள், அவர்களை சார்ந்தவர் என யார் யாரோ உனது சம்பாத்தியத்தை அனுபவித்து உனது உடைமைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உரிமை பாராட்டுகிறார்கள். இவையெல்லாம் உன் கண்முன்னே நடக்கின்றன. விக்ரமாதித்தனிடம் இருந்த சாமுண்டி தேவியின் அருள் சாலி வாகனனிடம் சென்றது போல் ஸ்ரீ பகவான் அருளானது அர்ஜுனனை விட்டு நீங்கிய பிறகு மறைந்ததைப் போல உனது முயற்சிகள் அனைத்தும் உனக்கு எதிராக கிளம்பிவிட்டன. இப்பொழுது தான் நிராதரவாக நிற்கிறாய் என்ற நிதர்சனத்தை உணர்கிறாய். இப்போது எனக்கு எதையும் சம்பாதித்து வைத்துக் கொள்ளவில்லையே என்ற தவிப்பு உண்டாகிறது. நீ வாங்கி குவித்த சொத்துக்கள், இழந்த சொத்துக்கள் எதுவும் உன்னோடு வராது. உனது செயல்களால் உன்னை அறியாமலேயே வாங்கி வைத்திருக்கின்ற சொத்துக்களும் உண்டு. அவை சொர்க்கம், நரகம் என்று சொல்லப்படுகிறது. இவைதான் உனது எதிர்காலத்தின் இருப்பிடமாக இருக்கப் போகிறது. இவற்றில் வாசம் செய்த பிறகுதான் அடுத்த ஜென்மம் என்கின்ற நிலைக்கு நீ போகப் போகிறாய். நீ எதை நிரந்தரமாக சம்பாதித்து உனக்கென வைத்தாய்? பாவ புண்ணியத்தை தவிர வேறு எதையும் இல்லை. நல்லது செய்து புண்ணியத்தை சேர்த்து உள்ளாயா? கெட்டதை செய்து பாவத்தை சேர்த்து உள்ளாயா? எவ்வாறு இருந்தாலும் உன்னை சொர்க்கவாசியாக்கவே உனது வாழ்வில் வந்தேன். உனது தேவைகளில் பாவத்தை கலக்காமல் புண்ணியத்தை சேர்த்தபடி உன்னை வழிநடத்தி வந்தேன். அப்படியும் உனது குணங்களால் பாவங்கள் வந்து சேரும்படியாயிற்று. இவற்றை கழிக்க இப்போது உபாயம் கூறப்போகிறேன். இந்த உபாயமானது உனக்கு மட்டுமல்ல, உனது சந்ததிக்கும் உபாயமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று புத்திமதி கூறுகிறேன். இதில் 2 வகை. ஒன்று லௌகீகம், இரண்டாவது பரமார்த்திக வைராக்கியம். உலகில் எவற்றை நாம் எதிர்பார்க்கிறோமோ, எவற்றை விரும்புகிறோமோ அது நம்மை கைவிட்டு போய்விடுகின்றன. நாம் பெற்று வளர்க்கின்ற பிள்ளைகளானாலும் வளர்ந்த பிறகு நம் புத்திமதிகளை தள்ளிவிட்டு தம்போக்கில் போகிறார்கள். கணவன் மனைவியானாலும் காலப்போக்கில் அன்பை துறந்து அந்நியப்படுகிறார்கள். அன்னை, தந்தை, அன்புடைய சுற்றம், வீடு, ஊர் என அனைத்தும் நம்மை விட்டு பிரிகின்றன. எதையெல்லாம் அடைய நினைக்கிறோமோ அவை யாவும் ஒரு கட்டத்தில் நம்மை வெறுப்புக்குள்ளாக்கியும் பிரிந்து போகின்றன. ஆகவே இவற்றை அடைவதாக இருந்தாலும், அவற்றுக்கு எதிரில் நீ ஸ்திரமாக வாழ வேண்டி இருந்தாலும் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது துக்கத்திலிருந்து உன்னால் தப்பிக்கொள்ள முடியும். இதற்கு தேவையானது லௌகீக வைராக்கியம். பரமார்த்திக வைராக்கியம் பற்றி கூறுகிறேன். நீ பக்தியை வளர்க்க என்னிடம் வருவது போல எண்ணற்றவர்கள் வருவார்கள். அவர்கள் முன்பு நீ அவமானப்படுவதாக நினைத்தால், அவர்கள் உன்னை தாழ்த்துவதாக நினைத்தால், போலித்தனமாக அவர்கள் தங்களை உயர்த்தி உன்னை கீழ்ப்படுத்தினால் நீ என்மேலுள்ள நம்பிக்கையை இழந்து விடுவாய். தேவர்களானாலும் ஒருவரையொருவர் சபித்து, ஒருவரையொருவர் தூற்றி, ஒருவருக்கொருவர் எதிராக செயல்படுவார்கள் என்பதை அறிவாயாக. பெரிய பெரிய ரிஷிகளும் அப்படியே நடந்து கொண்டார்கள் என்பதை நீ படித்திருப்பாய். தேவர்களும் ரிஷிகளுமே அப்படியென்றால் சாதாரணமான மனிதர்களை பற்றி சொல்ல தெரிய வேண்டியது கிடையாது. அவர்கள் லௌகீகமானாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் மற்றவர்கள் கண்களுக்கு பெரிய ஆட்களாக தெரிய வேண்டும் என்ற மதப்பில்
ஏதோ தாங்கள் கற்ற பாண்டியத்தை வைத்து ஆன்மீக செம்மல்களாக வலம் வருவார்கள். உண்மையில் நிதர்சனமான ஆன்மீகத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் நோக்கம் மக்கள் மத்தியில் பெயரெடுப்பதே தவிர என்னிடத்தில் தஞ்சமடைந்து மோட்சம் அடைவது கிடையாது என்பதை அறிந்து கொள். இவர்கள் மத்தியில் நான் சாயியை அடைய அதற்குரிய கடினமான வழிகளில் நுழைந்து நடப்பேன் என்று சங்கல்பம் செய்து அதிலேயே பிடிப்புடன் இருந்து கொள்ள வேண்டும். என்னை அடைய வேண்டும் என்ற வைராக்கியம் உள்ளவனாக என்னையே உபாசித்து எல்லாவற்றையும் என் பொருட்டு செய்பவனாக உன்னை மாற்றிக்கொண்டு என் பக்தன் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும். நான் விரும்பிய வழியில் நடந்து என்னை மேன்மைப்படுத்த வேண்டும். இந்த செயலுக்கு திடத்தை தருவதையே நான் பரமாத்மிக வைராக்கியம் என்றேன். ஓம் சாய்ராம்.